ஹாய் எவ்ரிவன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா 20-25 நாள் பக்கம் நான் வீடியோ போடலை. சத்தியமாக அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்களுக்கே தெரியும், 11th 12th எக்ஸாம் போயிட்டுருக்கு. நிறைய வீடியோ நான் ஒருத்தன் தான் போடணும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கு இது வரைக்கும் நான் வீடியோ போடலை. ஆப்பேலியோடது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த பப்ளிக் கிட்ட வரனால ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்டலாம்னு சொல்லி போடுறேன். கண்டிப்பாக மன்னிச்சு அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 100க்கு 100 மார்க் தமிழில் வரணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் இல்லாமல் எழுதணும். ஸோ ஒரு 95-96க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னாலே ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 8 மார்க் ஒரு 3மே எழுதணும், சரிங்களா? அந்த 3 எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு உரைநடை செய்யுள் இதை நீங்கள் படிக்கணும். ஏன்னா உரைநடை செய்யுளில் 6 சாய்ஸ் போட்டு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் துணைப்பாடம். 4 துணைப்பாடம் படித்தா ஒரு 8 மார்க் எழுதிடலாம். அடுத்து லாஸ்ட் பொதுக்கட்டுரை. ஓனாவே கேட்குறாங்க. ஜூனில் பார்த்தப்போ 2மே ஓனாக கேட்டிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரையில் அந்த ஓனாக கேட்குறது நீங்கள் கதையை எழுதிக்கலாம். அவங்களே முன்னுரை முடிவுரைன்னு சொல்லிவிட்டு அவங்க ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதை அந்த குறிப்பிச்சட்டகத்தை போட்டு எழுதுங்க. 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீ என்ன எழுதினாலும் சரி, 3 8 மார்க்கு ஒரு குறிப்பிச்சட்டகம் போட்டு பாக்ஸ் பண்ணிவிட்டு சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுனா அருமையாக மார்க் கிடைக்கும். ஸோ 8 மார்க்கை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் இருவினாவும் சொல்லிடுறேன். அந்த 5 × 5 25 இருக்கு இல்லையா, 5 5 மார்க் எழுதணும், அது சொல்லிடுறேன். அப்புறம் 2 மார்க் 3 மார்க் சொல்லுவேன், குருவினா சிறுவினா சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் மொழித்திறன் அந்த 5 to 10 இருக்கிற கலை சொற்கள், அப்புறம் பிழை நீக்கி எழுதுக, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக் 10 வந்துடும். ஸோ மீதி இருக்க 4 நமக்கு ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அதுவுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 8 மார்க் பார்த்திங்கன்னா தமிழ் சொல்லோளம் இயல் 1ல் உரைநடை செய்யுள். நமக்கு ஃபஸ்ட்டு 2 8 மார்க் அந்த 6 சாய்ஸில் கேட்குறது மேலே உரைநடை கேட்டால் கீழே செய்யுள் கேட்பாங்க. அப்போது நம்ம உரைநடை செயல் 2மே ஒட்டுக்க எழுதியிருக்கோம். இயல் 1ல் தமிழ் சொல்லணும், மனோன்மணியம் 2மே ரொம்ப இம்பார்ட்டன் தான். இயல் 2 முல்லைப்பாட்டு கார்காலம், இது 5 மார்க்கில் கேட்பாங்க. மலர்ந்து மலராத அந்த நயம் பாராடுதல் 8 மார்க்கில் கேட்பாங்க. இயல் 3ல் ஆற்றுப்படுதல் விருந்தோம்பல் 2மே இம்பார்ட்டன் தான். இயல் 5ல் இறைவன் புலவர், ஸோ இது ரொம்ப இடைக்காட்டினார், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயல் 6ல் போராட்ட கலைஞர், கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இயல் 7ல் நாட்டு விழாக்கள், இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன் இல்லை, பட் படிச்சிருங்க. சிலப்பதிகாரம் அருவுருப்பாக்கம் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா 5 மார்க்லையும் கேட்குறாங்க, 8 மார்க்லையும் கேட்குறாங்க, 5 மார்க்லையும் கேட்குறாங்க. இயல் 8 பள்ளி தேடலில் அந்த பணப்பை தளர்ந்தது, அது 5 மார்க்லையும் கேட்குறாங்க, 8 மார்க்லையும் கேட்குறாங்க. இயல் 9 ஜெயகாந்தன் ஈஸி, அவ்வளோதான். இவ்வளவும் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டீட்டெயில் எழுதிடலாம். அடுத்து 2வது டீட்டெயில் துணைப்பாடம் புயலே ஒரு தோணி, அன்னமையா, கற்கை நன்றே, அழகிரிசாமி, இந்த 4 கதையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கதையாக எழுதி அடுத்த 8 மார்க் எழுதிடலாம். அடுத்து பொதுக்கட்டுரையில் புக்கில் இருக்க பொதுக்கட்டுரை ஒரு வேளை இது கேட்கலாம், கேட்காம கூட போகலாம். கேட்கலன்னா மேலேயும் கீழே பொதுக்கட்டுரை தான். உதாரணத்துக்கு சாலை விதிகள், அப்புறம் எப்படி இயற்கையை காப்பாற்றுவ, அந்த மாதிரி ஓனாக எழுத சொல்லுவோம். மழைநீர் சேகரிப்பு நீ தான் ஓனாக எழுதணும், அவனே ஹெட்டிங் கொடுத்துருவோம், அதை வச்சு எழுத வேண்டியது தான். இயல் 4ல் கல்பனா சாவ்லா, இயல் 1ல் இருக்க குமரிக்கடல், இயல் 6ல் இருக்க கலை திருவிழா, இதுலேருந்தே கேட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த 3மே ஹெட்டிங்கோடு படிச்சுட்டு போயிருங்க. ஸோ 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நேரத்தை ரொம்ப நேரம் எடுத்து எழுதாதீங்க. 24 மார்க் ரொம்ப முக்கியம். ஸோ சீக்கிரமாகவே முடிச்சிருங்க. ஸோ அடுத்த 5 மார்க் இயல் 3ல், அதாவது இது பார்த்திங்கன்னா கடிதம் உணவு விடுதி. இயல் 7ல் இருக்க பொங்கல் மலர், இயல் 8ல் மின்விளக்கு வசதி அந்த செய்து தருமாறு ஒரு கடிதம். இயல் 2 மரம் இயற்கையின் மரம் வாழ்த்து மடல். ஸோ இந்த 4மே படிச்சிங்கன்னா ஒரு கடிதம் எழுதிடலாம், ஒரு 5 மார்க் அடிச்சிடலாம். அடுத்து ஏன்னா 6 சாய்ஸில் வரும். படிவம் ஒன்று வந்துடும். படிவம் 4 படிவம் இருக்குது. ஒன்று 10ஆவதுலேருந்து 11 மேல்நிலை வகுப்புக்கு சேர்றதுக்கு ஒரு படிவம் எழுதுறது. ஒன்று நூலக படிவம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஐ திங்க் இன்னும் 2 எனக்கு தெரியல, பட் அதான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எழுதி போடுறேன், சரிங்களா? படிவம் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா படிக்க முடியாதவங்க கூட அந்த 4 படிவத்தை நீங்கள் பார்த்துருங்க. விளையாட்டுத்துறைன்னு நினைக்கிறேன் இன்னொரு படிவம், சரிங்களா? காட்சியை கண்டு கவினுரை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், இல்லை எக்ஸாம் அன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன். எக்ஸாம் அன்றைக்கினா எக்ஸாம் முன்னாடி. அப்போ அந்த 10 காட்சி 9 காட்சி கண்டு கொண்டு இருக்குது. நீ மாங்குன்னு படிக்க வேண்டாம். ஜென்ரலாக எழுதுறத அந்த 10 வரி நான் கொடுத்துட்றேன், அது எழுதினீங்க 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஜென்ரலாக எழுதுறது. மொழிபெயர்க்க கேட்பாங்க. இந்த இயல் இருக்க மொழிபெயர்ப்பு நீ கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், சரியா? டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்களே, படித்து தான் ஆகணும். 6 சாய்ஸில் இது கேட்குறாங்க சில டைம். இன்சொல் தீய சொல், எது நல்லது எது கெட்டது, மாணவன் வீட்டிலையும் பள்ளியிலும் எப்படி இருக்கணும், ஒரு 5 பாயிண்ட்டு, மாணவன் பின்பற்ற வேண்டிய அறம், இது எல்லாமே அவங்க ஓனாக கேட்குறாங்க. இது உங்கள் கைட்லேயே இருக்கும், எல்லா கைட்லேயும் இருக்கும் இது, சரிங்களா? பேசாமல் இது அட்டன் பண்ணுறதுக்கு இது அட்டன் பண்ணிட்டு போங்க. இது ஈஸியாக 5 மார்க் கிடச்சிரும். இது போக இன்னொரு 5 மார்க் இருக்குது, சிறுவினா. அது எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் என்ன கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா மனோன்மணியம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் அருவுருப்பாக்கம் இருக்குது, முல்லைப்பாட்டு கார்காலம் இருக்குது, இடைக்காட்டனார் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஜெயகாந்தன் கூட கேட்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கேட்கலாம். அது நான் தெளிவாக உங்களுக்கு எழுதி போட்டுறேன். இதிலே கவர் ஆயிடுச்சு. 8 மார்க்லேயே கொடுத்துருக்கேன். அதில் ஒரு சிலது அந்த 5 மார்க்கில் கேட்பான். சரி, 5 × 5 25 அடிக்கணும்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த 2 மார்க் 3 மார்க் இயல் 1 இருக்க குருவினா சிறுவினா பார்த்துக்கோங்க. இயல் 2 இருக்க குருவினா சிறுவினா. இந்த குருவினா இருக்கே, அந்த குருவினா சிறுவினாவில் குருவினா மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று அந்த 5 to 10 கேட்டுறாங்க, அந்த மொழித்திறன்லேருந்து கேட்டுறாங்க. இல்லை அப்படின்னா ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா சிறுவினாலே கேட்டுடுறாங்க. அது எப்படின்னு தெரியல. அதனால் நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் படித்து வச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃபர் ஜோனுக்கு இருக்கலாம். குருவினா வந்து 1, 2, 5, சிறுவினா வந்து 2, 3. இயல் 3ல் ஒரு 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானதாக கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ அப்போது இயல் 4லேயும் கொடுத்துருக்கேன், இயல் 5லேயும் கொடுத்துருக்கேன், இயல் 6லேயும் ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், இயல் 8, இயல் 7, 8, 9 எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இது மட்டும் படித்தா சிறுவினாவும் எழுதிடலாம். ஆக்சுவலாக சிறுவினா வந்து நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. செய்யுளில் 1 மனப்பாட பகுதி எழுதணும். அந்த மனப்பாட பகுதி ஃபஸ்ட்டு 5 இயலோடு படிச்சுக்கோங்க. அப்போ 1 எழுதிடலாம் ஆர் சாய்ஸில். இன்னொன்று தான் நீங்கள் எழுதணும் செய்யுளில், சரிங்களா? அதனால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அடுத்து அதே மாதிரி உரைநடையில் உரை பற்றி கொடுத்து எழுதுறது நீங்கள் எழுதிடுவீங்க. அது போக இன்னொன்று தான் எழுதுவீங்க. அந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதிலே கவர் ஆயிரும். ரொம்பலாம் இருக்காது சிறுவினா. நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கனாலே இப்போது வந்துடும், சரிங்களா? சரி, பார்க்கலாம். இதெல்லாம் இப்போதைக்கு படித்து வச்சுருங்க. அண்டு இந்த 3 × 2 6 அணி, அலகிட்டு வாய்ப்பாடு, அப்புறம் இலக்கணம் கொஸ்டின் ஆன்சரு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கொஸ்டின் சிறுவினா இதில் சொல்கிறல, சிறுவினா குருவினா சொல்கிறல, இதிலே வந்து நிறையா இலக்கணம் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. இது எக்ஸாம்பிளுக்கு வந்து 3rd இயல் இருக்குது, கண்ணான கண் இருக்கே அப்படின்னு அந்த பாடல் வந்து விழித்தொடர் விரித்தொடர், அதுவே வந்து 3 மார்க்கில் கேட்பான். அப்போ அந்த செஷனில் இந்த இலக்கணம் கொஸ்டின் ஆன்சர் வரும். வெண்பாவிற்கண் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் யாது, வெண்பாவிற்குரிய பொது இலக்கணம் யாது அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா அலகிட்டு வாய்ப்பாடு கேட்பான், அணி கேட்பான். இந்த 3 கொடுத்து 2 எழுதணும். ஸோ என்னெல்லாம் அணி படிக்கணுங்கிறதும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். அலகிடுதல் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அலகிடுதல் ஒன்று எழுதிடலாம், அணி படிச்சுக்கலாம், ஆனால் அட்டன் பண்ண வேண்டாம். ஆனால் இன்னொன்று வந்து இந்த இலக்கணம் கொஸ்டின் ஆன்சர் அட்டன் பண்ணிக்கலாம், சரிங்களா? அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இதிலே கவர் ஆயிரும். இந்த நான் கொடுத்துருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, இதிலே கவர் ஆயிரும். இடம் சுட்டி பொருள் விளக்குக, இல்லை வந்து ஊமை தொடராக எழுதுக, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிலே வந்து உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ எனிவே 10th ஸ்டாண்டர்டுக்கு இனி டெய்லியுமே வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.